மானங்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது, மதிகட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது, துப்புக்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது. திருட்டு முன்னேற்ற கழகம். அதான் இங்கே உங்களோட இன்ஜின் ஓடாது அப்படின்லாம் சொல்லி போஸ்டரில் விட்டுடுச்சு. அது யார் ஒட்டுனது? யார் ஒட்டுனது? ஏன் பேர் போட்டு திமுகன்னு அடிக்க வேண்டியது வெக்கமல்ல? ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லி அன்னை தமிழை அழிக்கிற கூட்டம் திமுக கூட்டம், திருட்டு கூட்டம். நான் கேட்குறேன், திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு கொள்கை தான் இருக்கு, அடிமை முறை ஆட்சி, வழிவந்த முறை ஆட்சி, குடும்ப ஆட்சி, கடைசிய மன்னர் ஆட்சி. இந்த ஒரு கொள்கையை தவிர வேற ஏதாவது கொள்கை இருந்தால் நீங்கள் சொல்லுங்க. சொல்லிட்டீங்கன்னா நான் நிச்சயமாக இதை விட்டு எதிர்த்தே போயிடுவேன். 142 இடங்களில் இன்றும் இரட்டை கோலை முறை இருக்கிறது தமிழ்நாட்டில். சமூக நீதி ஜெயிச்சிருச்சா? கேட்டால் இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வச்சா ஆதாரம் காட்டுங்கன்றாங்க. என்ன ஒன்னத்தையும் செய்யாத இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் திருடுவதையே கொள்கையாக வைத்து. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் தாவேக்கா செய்தி தொடர்பாளர் முகிலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். டிபேட் முடிஞ்சுன்னே எப்படி பேசப்பட்டிருக்காங்க செய்திகளில்? அது உங்களை போன்றவர்கள்ட்ட தான் நான் கேட்கணும். ஏன்னா அன்றாடங்காட்சி மக்களுடைய நாடி துடிப்பே நீங்கள் தான் துல்லியம். கட்சி தொண்டர்கள்லாம் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. சொல்லி நல்லா இருந்தேன், நல்லா எல்லாருமே பாராட்டினாங்க. நல்ல ஒரு விவாதம், அது மரியாதைக்குரிய விவாதம் நீங்கள் நடத்தியதுன்னு சொன்னாங்க. எந்த இடத்துலையும் தடுமாறாமல், மற்றவர்களைப் போல அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது. நாங்கள் ரசித்தோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அரசியல் பக்கம் போயிடலாம். நேற்று நடந்த மீட்டிங் எப்படி போச்சு, இந்த மாதிரி போச்சு அப்படின்ட்டு. நேற்று நடந்த மீட்டிங் எப்படி, உங்கள் மதிப்பீடு என்ன? இப்போ புதிதாக 3 ஆண்டு தொடங்கியாச்சு. ஆமாம் ஆமாம். நீங்கள் 3 ஆண்டு பயணப்படலாம், அட்லீஸ்ட் இப்போது ஆரம்பத்துலேருந்து ஒரு 6 மந்த்தாக நீங்கள் பயணப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 மாத அனுபவம், அப்புறம் கட்சி தொடங்கி 3 ஆண்டு அனுபவம்லாம் எப்படி இருக்குது? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவை அனைத்தும் திமுக முதற்றிய உலகு. விஜய் குரலாக இன்றைக்கு திருவள்ளுவர் எழுதிய குரலை விட தற்காலிக குரலாக எங்கள் தலைவர் விஜய் ஒரு புதிய பரிணாமத்தை தொட்டிருக்கிறார். அலறியிருப்பாங்களே, கதறுவாங்களே நேரத்துலேருந்து. அந்த கதறல் எப்படி இருக்குன்னா, அது நம்ம வேலையிட மதிப்பீட வேண்டியுமா வேண்டக்கூடாதுன்றது நீங்கள் தான் பார்த்து சொல்லணும். திரும்ப பஞ்ச் டைலாக் தான் பேசுகிறாரு. என்ன அரசியல் பேசுனார்? திரும்பவும் தனிநபர் துதிப்பாடுறது தான் இருக்குது தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு 41 பேரை கொன்னுட்டு நடனம் ஆடுறாரு அப்படின்றமான விமர்சனங்கள் அதிமுக சைடில் இருக்கட்டும், திமுக சைடில் இருக்கட்டும் வந்துட்டு தான் இருக்குது. எப்படி ஒருத்தருக்கு அப்படி வரும் அப்படின்னு? மகாமகங்குளத்தில் 108 பேர் செத்து 1 மாதம் கூட ஆகலை. அதிமுக ஒரு புதிய கொண்டாட்டத்தை கொண்டாடினாங்க. அதுவும் இதே கட்சி ஆண்டு தொடக்க விழான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடினாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, மெரினாவில் 5 பேர் செத்து போனாங்கல்ல, ஒரு குடும்பமே உட்கார்ந்து குதூகலித்து காண்பித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கடல் அலைகளுக்கு மத்தியில் 5 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை பற்றி இன்றைக்கி ஏதாவது பேசி இல்லை. அவங்க கொண்டாடல. அவங்க மாற்றத்துக்கான கட்சின்னு சொல்லலை, ஊழல் கட்சி தான் தமிழ்நாடு மக்கள் சொல்கிறாங்க. முன்ன கூட நம்ம வாதிச்சோம், அது சலிச்சு போய் தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் மாற்றத்தான கட்சி தானே, 41 பேர் இறந்த பின்னாடி இப்படி கொண்டாடுறது சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதை முன்னுதாரணமாக கட்டி இப்படி பேசுறது சரியானது இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அது கிட்டத்தட்ட 90-100 நாட்களை கடந்து போயிடுச்சு. இறந்தவர்கள் எங்கள் இதயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் விட்டு சென்ற சுவாச காற்றை சுவாசித்து தான் அரசியல் செய்யணும். அதற்காக என் பிள்ளைகள் இறந்து போயிட்டார்கள் என்பதற்காக துக்கமாகவே ஒரு வாழ்வை நகர்த்த முடியாது. அது ஒரு கால விதி. நாங்கள் 100 நாட்கள் கிட்டத்தட்ட, குறிப்பாக ஒரு 36 நாட்கள் நாங்கள் அமைதியாக இருந்தோம். 36 நாட்கள் மௌனமாக இருந்தோம். பயந்து இருந்தீங்கன்னு சொல்கிறேன். அதெல்லாம் சொன்னவனை தான் பயந்துருக்கலாம். நாங்கள் ஏன் பயப்படணும்? நாங்கள் தானே இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போயிருக்கிறோம். நாங்கள் தானே சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறோம். பயந்தவர்கள் ஏன் சிபிஐ விசாரணை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நேரம் பதுங்கியில் இருக்கணும், கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கணும். கம்பீரமாக எழுந்து நிற்கிறது 3வது தொடக்க விழாவில் என்றால், எதற்கும் அஞ்சாத பகமை வந்தாலும் எதிர்கொண்டு களத்தில் நிற்பவர்கள் நாங்கள் என்பதற்கு பறைசாற்றுகிற முத்தாய்ப்பான 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் எங்கள் தலைவர் கர்சித்த வார்த்தைகள். அரசியலே பேச மாட்டேன்றீங்க. பேசியதெல்லாம் அரசியல் தானே. என்ன அரசியல் பேசணும்? இப்போ அரசியல் பேசுகிறவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? எந்த மாதிரி அரசியலை பேசியிருக்கிறார்கள்? அவர்கள் பேசிய அரசியல் இந்த தேசத்திற்கு எதற்காக பலன் பெற்று? தமிழ்நாட்டில் மோடி இந்த மாதிரியான யூஜிசி கல்வி முறையை ஒரு பக்கம் அச்சுறுத்தலாக இருக்குன்றாங்க. அதே சமயம் இஸ்லாமியர்களை அன்றாட இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்புறம் புதிய கல்விக் கொள்கை திட்டம், கவர்னரோட ரூலிங் இஷ்யூ,
இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் பேசாமல் திரும்ப திரும்ப திமுக மட்டும் ஒரு ஒற்றை புள்ளியில் எதுக்குறனால மக்களுக்கு வந்து தாவேக்கா மேல ஒரு எதிர்ப்பு உணர்வு தான் வருமே தவிர ஆதரவு உணர்வு வராது. இல்லை நீங்கள் அது யாரும் அப்படியே பெரும்பான்மை ஆதரவு இருந்தாலும் அந்த ஆதரவு நீடிக்காது அப்படின்ற மாதிரி தானே திமுக சைட்லேருந்து பேசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திமுக கதறல் ஏன் நடக்குது? இவர்கள் யாரை காயடிக்கவில்லை. கதறல் எங்கெங்க கதறாங்க இருங்க, நான் கேட்குறேன். நாங்கள் வளர்ந்து வரும் பிள்ளைகள், ஒரு மாபெரும் இளைஞர் எழுச்சி படையை உருவாக்கி, நீங்கள் எதிர்ப்பவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதிகளை எதிர்க்கணுமா இல்லையா? அவர்களை எதிர்க்காமல், அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணாமல் எங்கள் பக்கம் திரும்பிய மௌனம் மர்மம் என்ன? நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் எங்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் யார்? அதான் இங்கே உங்களோட இன்ஜின் ஓடாது அப்படின்லாம் சொல்லி போஸ்டரில் விட்டுடுச்சு. அது யார் ஒட்டுனது? யார் ஒட்டுனது? ஏன் பேர் போட்டு திமுகன்னு அடிக்க வேண்டியது வெக்கமா இல்லை? அவமானமா இல்லையா உங்களுக்கு? அசிங்கமா இல்லையா? இப்படியெல்லாம் நோட்டி நாங்கள் சொல்கிறோம். அது நாங்கள் பவர் இன்ஜின்னு எங்கள் தலைவர் நேற்று சொல்லியிருக்காரு. அது புவர் இன்ஜின், ரொம்ப மோசமான இன்ஜின், இத்து போனது, நெய்ந்து போனது, தேஞ்சு போனதுன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு சுவரட்டி அடிக்கிறதுல, உங்கள் பேரை போட்டு அடிக்கிறதுலே இவ்வளவு மோசமான அயோக்கியத்தனமான அரசியலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நாங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் இதே தான் 41 பேர் மரணம் அடைந்த போது மாணவர் அமைப்புன்னு போட்டு கிண்டல் கேலி அடித்து நோட்டீஸ் ஓட்டின கூட்டம் திமுக கும்பல், திருட்டு முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அதே பாதையை எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு சூரட்டி அடித்து சென்னை நகரம் முழுக்க ஓட்டு. எங்களை பார்த்து அச்சம் வந்ததுனால காசை செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க, அதை மறந்து விடாதீர்கள். எங்களை பார்த்து பயம் தொற்றி கொண்டு இருக்கிறது. ஆகையால் உங்கள் கட்சி பேரே போடாமல் நீங்கள் ஒரு சூரட்டி அடித்து விட்டுறீங்கன்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கான வெற்றி. அதுதான் நாங்கள் மாபெரும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிற தருணம். நாங்கள் கொள்கை அரசியல் பேசுகிறோம். என்ன கொள்கை இருக்குது? நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என்ன கோட்பாடு இருக்குது? என்ன கொள்கை உங்கள்கிட்ட இருக்குது? சொல்லுங்கள். ஒரு கொள்கை சொல்லுங்கள் திமுக. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். மொழி உரிமை கொள்கைன்றாங்க. என்ன மொழி உரிமை? இந்தி மொழி வரக்கூடாதுன்ற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். மாநில உரிமைன்னு சொல்கிறோம், மாநில சுய உரிமைன்னு சொல்கிறாங்க, கவர்னர் எதிர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பல கேட்குறேன். தமிழுக்கு வேட்டின்னு பேர், சமஸ்கிருதம் வந்ததால் வேஷ்டின்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆட்டுக்குட்டி எப்படி சொல்லுவீங்க? ஆஸ்டு குஸ்டின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். நான் ஒன்று கேட்கவா உங்கள்கிட்ட? பஸ்ஸுக்கு போகலையா? பதில் சொல்லுங்கள். பஸ்ஸுக்கு போகலையா? போகல. சிரிப்பு வந்துச்சா? இல்லை. பேருந்து கோய், பேருந்து கோய் உரைக்குமே, ரெண்டும் ஒன்று தானே. ஆங்கிலம் வேண்டும் என்று சொல்லி அன்னை தமிழை அழிக்கிற கூட்டம் திமுக கும்பல், திருட்டு கும்பல். எங்கு பார்த்தாலும் ஆங்கிலமயம். எங்கேயாவது இருக்கா தமிழ்? நான் கேட்குறேன். உங்கள் பேரே தமிழ் இல்லைங்கிறத நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டீங்க. இருந்துட்டு போட்டும், அது உங்கள் அப்பா வச்ச பேர். ஆனால் எழுச்சி தமிழர் மாதிரியா நீங்கள்? சொல்லுங்க. அந்த கட்சியிலே பாருங்க, அண்ணன் தமிழ் தேச மாநாடு கூட போகிறாங்க. எஸ்எஸ் பாலாஜி பக்கத்திலே இருக்கிறார். என்ன பாலாஜி? கொள்கை பாடம் படித்தார்களா அண்ணனுக்கு கீழே உள்ளவங்களாம்? ரவிக்குமார் ஏன் தமிழ் பேர் மாற்றலை? தலைவன் தகப்பனுக்கே தமிழ் பெயர் சூட்டியவன், தன் பெயரை மாற்றாத தற்குறிகள் தான் தலைவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அண்ணனுக்கு புரிய வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தற்குறிகள்னே சொல்கிறீங்களா? ஆமாம், கடுமையான சொல்ல இல்லையா? இருக்கட்டும். ஆமாம், தன்னுடைய பெயரை கூட மாற்றுவதற்கு துப்புள்ளாதவர்கள் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்ல வரேன். எஸ்எஸ் பாலாஜி, ஆளூர் சா நவாஸ். பேர்லாம் பார்க்க அவங்க செயல்பாடு தானே பார்க்கணுன்றாங்க. அப்போ அண்ணன் வந்து பேர் மாற்றினாங்களே, அது செயல்பாடு இல்லையா? எவ்வளோ பெரிய செயற்பாடுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது இந்துத்துவவாதிகளை இழுத்து அடித்து மூஞ்சியில் அடித்து அடியது. அண்ணன் இன்னொரு போராட்டத்தை எப்படி அறிவிப்பார் தான் நான் அவருக்கு பக்கத்திலே நின்று காத்துக்கிட்டு கிடந்தேன். நடக்கலைன்னு சொல்லும் போது தான் விரக்தி வந்தது. தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் தொண்டர்களும் பின்பற்ற வேண்டும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்கள் வாங்க. எங்கள் தலைவர் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இப்போ தமிழுக்காக ஏதாவது ஒன்று சொல்லிடட்டும், பற்றி எரிஞ்சு எரியுமா எரியாத? நீங்கள் சொல்லுங்கள், மனச்சாட்சி தொட்டு. நான் கேட்குறேன், திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு கொள்கை தான் இருக்குது. அடிமை முறை ஆட்சி, வழிவந்த முறை ஆட்சி, குடும்ப ஆட்சி, கடைசியாக மன்னர் ஆட்சி. இந்த ஒரு கொள்கையை தவிர வேறு ஏதாவது கொள்கை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிட்டீங்கன்னா நான் நிச்சயமாக இதை விட்டு எந்திரிச்சே போயிடுறேன். என்ன கொள்கை இருக்குது கேட்டால் பெரியார். என்ன பெரியார்? பெரியாரை சுமக்கிற உண்மை தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம். தலைவர் அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
பெரியாருடைய போதனைகள், பெரியாருடைய கொள்கைகளை எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அதெல்லாம் கடவுள் மறுப்பு கொள்கை நான் வந்து பேச மாட்டோம். நான் அதில் உங்களுக்கு உடன்பாடு உண்டா? தனிப்பட்ட ரீதியில் எனக்கு உடன்பாடு உண்டு. கடவுள் மறுப்பில் நான் எந்த திருத்தலத்துக்கும் போகிறதில்ல. நான் பெரியாரை உள்வாங்கியவன் என்பதை விட பட்டறிவை உள்வாங்கியிருக்கிறேன். அதுதான் முக்கியமானது. ஆக பெரியாரை தூக்கி பிடிக்கிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு களத்தை நிற்கிது. சொல்லியிருக்கிறோம், எங்கள் தலைவர் சொல்லியிருக்காங்க. என்ன சமூக நீதி, சாதிக்கு ஒரு சுடுகாடு இருக்கு, அதானா சொல்லவா? 842 இடங்களில் இன்றும் இரட்டை கோலை முறை இருக்கிறது தமிழ்நாட்டில். சமூக நீதி ஜெயிச்சிருச்சா? கேட்டால் இந்த மாதிரி வாதத்தை எடுத்து வச்சா ஆதாரம் காட்டுங்கன்றாங்க. என்ன இருக்கு? பாயப்படுங்கிறீங்களா நீங்கள்? எங்கள் தலைவர் வேற மரியாதையாக பேச சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வராரு. இதுவரை தீண்டாமை சோர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 63 இருக்கிறது. இடிப்பார்களா? காலனி என்ற சொல்லை நீக்கினார்கள், சேரி என்ற சொல்லை நீக்குவார்களா? சொல்லுங்க, ஏதாவது பதில் இருக்கணும். ஒன்னத்தையும் செய்யாத இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் திருடுவதையே கொள்கையாக வைத்திருக்கிறது. அண்மையில் பார்த்தமே, பழனியாண்டியா மாயாண்டியா கரூரில் ஒரு சட்டமன்ற ஒரு உறுப்பினர் அயோக்கியன் எங்களுக்கு எதிராக, எங்கள் இயக்கத்திற்கு எதிராக செய்திகளை கக்குகிற அதனுடைய நிருபரும் போட்டோகிராஃபர் என்ன ஆனாங்க? கதற கதற அடித்து, பெண்களாக இருந்தால் கற்பழித்து முடித்து கல்லறை ஆக்கியிருப்பானுங்க. இந்த மோசமான ஆட்சியினுடைய அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் தரமணியில் நடைபெற்ற 3 படுகொலை. அவருடைய பெற்றோர்கள் வசதி இல்லை, நாங்கள் பணத்தை அங்கேருந்து இங்கே இப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு கையை விரித்த கையறு நிலையில் அந்த குடும்பம். அந்த குழந்தை இறக்கிறதுக்கு 2 நிமிடத்திற்கு முன்னால் என்ன யோசிச்சிருக்கும்? பிறந்த குழந்தை தவழுகிற வயதில் தகப்பன் கொல்லப்படுகிறான் என்பதை உணர்ந்த குழந்தை, தாய் ஏதோ செய்யப்படுகிறாள் என்று உணர்ந்த குழந்தை கத்துகிறது. 2 காலை முடிச்சு சோவத்தில் அடித்து படுகொலை செய்த குற்றவாளிகள் ஈழத்தில் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் எவனுக்கு உருவானது குழந்தை என்று சிங்கள பேரினவாதிகள் உயிர்நிலைக்கிலேயே கையை விட்டு குழந்தைகளுடைய காலை இழுத்து வெளியிலே இழுத்து சுவற்றில் அடைந்து சிசுவையே கொலை செய்த குற்றவாளிகள் சிங்களவர்கள். அதற்கு சமமாக இன்றைக்கு தரமணியில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் மதுவும் போதையும் கலந்திருக்கிறது. ஒரு அமைச்சர் சொன்னாரே, சுகாதாரத்துறை அமைச்சர், எந்த தகுதியும் இல்லாத அமைச்சர், 2.0 வேற. இதில் உங்களுக்கு 0% இருக்கான் போதைப் பொருள். வெக்கமல்ல உங்களுக்கெல்லாம்? எதுக்கு நடமாடுறீன்னு கேட்குறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளர்களை தாக்குகிறான் என்றால் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்கி இருக்கணுமா இல்லையா? அப்போ அதை ஆதரிக்கிற கட்சி திமுக. அதுதான் அவர்களுக்கு கொள்கை. 8028 படுகொலைகள் நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி. கொலை செய்வதே கொள்கை, கொள்ளை அடிப்பதே கொள்கை. என்ன இது? 34 ஆணவ படுகொலை 2 நேரிச்சு தெரியுமா? நம்ம பேசிட்டு போனது அதிகமாக இருக்குன்றாங்க. நீங்கள் 34 சொல்லுங்கள், அரசு கொடுக்குற புள்ளி விவரங்கள் இது. ஆனால் தென் மாவட்டங்களில் இதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்ல. நீங்கள் சொல்கிறது சரி. கண்ணுக்கு தெரியாத படுகொலைகள் நிறைய. கட்ட பஞ்சாயத்தை நிறுத்தணும், காவல் நிலையத்தில் நிறுத்துவாங்களா? எல்லாவற்றிற்கும் ஒரு மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்றால் அது காவல்துறையில் தான் இருக்கிறது. காவல்துறை தான் எல்லாத்திற்கும் பொறுப்பு. அங்கே தான் கட்ட பஞ்சாயத்து நடக்குது. அங்கே வராத வழக்குகளே இல்லை. கஞ்சா இன்னொன்று நாம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எல்லா காவல் நிலையத்திலும் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். இவர்களே கஞ்சாவை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு எவன் பிடிக்கலையோ அவன்கிட்ட கொண்டே கஞ்சாவை கொடுத்து கஞ்சாவை திறந்ததாக வழக்கு போட்டு இவங்க குளிக்கிறார்கள். இந்த காவல்துறை குளித்து கொண்டு இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன். இன்னும் நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி வழக்கு போயிட்டுருக்கு தெரியுமா? தமிழ்நாடு அரசு இதுவரை 3 முறை உச்சநீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு தடுக்குது. அதற்கு வழக்கறிஞர்களுக்கான மொத்த செலவு ஒரு நாளைக்கு 2.5 கோடி. இந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கு திமுக அரசு செலவழிக்கிற தொகை 2.5 கோடி. ஏன் செய்யணும்? யாரை காப்பாற்றுறீங்க நீங்கள்? யாருக்காக போய் இப்படி வாதாடி நிற்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். அண்மையில் திண்டுக்கலை முடிச்சுட்டு புதுக்கோட்டை நீதிமன்றத்துக்கு வரவழைச்சி அங்கே வழக்கம் முடிச்சுட்டு ஒரு கொடூர குற்றவாளியை வண்டியில் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பெரம்பலூர் தாண்டி ஒரு டோல்கேட்டில் உணவகத்துக்கு சாப்பிட போகும்போது பெட்ரோல் குண்டு அடிக்கிறான். 3 போலீஸ் படுகாயம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு மட்டுமே ஒரு நாள் செலவு 2.5 லட்சம்.
ஒரு குற்றவாளிக்கு 2.5 லட்சம் செலவழிக்குது இந்த அரசு. பாதுகாக்கிறது குற்றவாளிகள். 22 வழக்கு போட்டிருக்கான். இன்னைக்கு வரை ஒரு நீதிமன்றம் கூட அவன் மேல குற்றம், இவன் செய்தது குற்றம், இவனை கொடுஞ்சிறையில் அடையணும்னு சொல்லுவதற்கு வக்கில்லாத காவல்துறை இந்த தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் இது என்னன்னா, இது அரசாது? மானங்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது, மதிகட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது, துப்புக்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது, துயரங்களை கொடுக்கிற அரசாக இருக்கிறது. மகளிருக்கு எங்க பாதுகாப்பு? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க? 3 பேர் படுகொலையில் 2 பேர் பெண்கள், 1 குழந்தை, இன்னொன்று தாய். அவனை சாக்கு முட்டையில் கட்டிட்டாங்க. அது தரமணியில். காவல் நிலையத்துக்கு அதுக்கு 400 மீட்டர் தொலைவு. சாக்கு மூட்டைக்கு 400 காவல் நிலையத்துக்கு. அந்த பொண்ணை, அந்த தாயை குப்பமேட்டில் கொண்டே போச்சுட்டான். அடையாறு காவல் நிலையத்துக்கும் குப்பமேட்டுக்கும் 1 கிலோமீட்டர். அந்த பச்சிளங்குழந்தையை கூவாத்து கரையில் கொண்டே போட்டான். மத்திய கைலாஸ் காவல்துறைக்கும் அந்த குழந்தை கடந்ததுக்கும் வெறும் 1/2 கிலோமீட்டர். எந்த லட்சணத்தில் காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது? பகிரங்கமாக தமிழக வெற்றிக் கழகம் குற்றம் சாட்டுகிறது. அரசு என்பது வேறு, அரசியல் என்பது வேறாக நடக்க வேண்டும். இங்கே அரசியலும் அரசும் பின்னி பிணைந்து கிடப்பதால் கொள்ளைகள் நடக்கிறது, கொலைகள் நடக்கிறது. இது ஆட்சியாது? தினந்தோறும் கேவலமான காட்சிகளை இந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2026 இலக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல். எங்கள் தலைவர் சொன்னார், ஜனநாயக போரை நடத்த இருக்கிறோம். கொள்ளைவாதிகளுக்கும் கொள்கைவாதிகளுக்கும் இடையே நடக்கிற மாபெரும் யுத்தக்களம். ஆக தமிழ்நாடு மிக மோசமான, கேவலமான, படுதோல்வி அடைந்த அரசாக, மக்களின் அரசாக அல்லாமல் தன் மகன்களின், தன் பேரன்களின் அரசாக இந்த அரசு இருப்பதால் வீட்டுக்கு அனுப்புகிற தொலைவை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆக தன்னிகரற்ற தமிழ்நாட்டை உருவாக்க அன்றாடங்காட்சி மக்களும் அரசியல் படுத்தப்பட வேண்டுமானால் ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது. தீய சக்தியை ஒழித்தே காட்டுவோம். இது எங்களுடைய இலக்கு. அடைந்தே தீர்வோம்.